வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் ஐநா சபையின் அரசியல் துறை முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். ஈரான் அமெரிக்கா இடையே மத்தியஸ்தம் செய்வதற்கு பாகிஸ்தான் முன் வந்திருக்கிறது. பாகிஸ்தான் முன் வந்தது அப்படிங்கிறதான் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு இதில் ஏதாவது லாபம் இருக்கா, நோக்கம் இருக்கா, இல்லை ஒரு பொது நோக்கத்தோடு அவர்கள் மத்தியஸ்தம் பண்ணலாம், போரை நிறுத்தலாம் அப்படின்னு முன் வந்திருக்கிறாங்களா? இல்லை, இந்த போரை நிறுத்தணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் உண்டு. ஒரே ஒருத்தருக்கு வேணா அந்த எண்ணம் இல்லாத இருக்கலாம். அது இஸ்ரேலியர்களுக்கு. மற்றபடி உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த போர் யாருக்கும் உகந்ததில்லை. இந்த போர்னால ஒரு பேரழிவு தான் தொடர்ந்து நடக்கும். அதனால் இந்த போரை நம்ம எவ்வளவு விரைவாக முடிச்சுக்க முடியுமோ அவ்வளவு நல்லதுன்ட்டு ஐரோப்பியர்களாகட்டும் இந்தியர்களாகட்டும் எல்லாருமே அந்த மாதிரி நினைச்சாங்க. அந்த பொதுநல நோக்கு பாகிஸ்தானிகளுக்கும் உண்டு. ஆனால் அதை காட்டிலும் அவர்களுக்கு இந்த போரை அவர்கள் நிறுத்தினால் தெற்காசியாவில் அவர்களுடைய பிம்பம் உயரும், உலக அளவிலேயே அவர்களுடைய பிம்பம் உயரும். அது ஒன்று. அவர்கள் இந்த மத்தியஸ்தத்திற்கு பழக்கப்பட்டவர்கள். நாம் இதை பார்க்க போறோம் எப்படின்ட்டு. இது அவர்கள் எனக்கு தெரிந்து வெளியில தெரிஞ்சு பண்ற முதல் மத்தியஸ்தம். தெரியாம 2 மத்தியஸ்தங்களை அவர்கள் முன்னாடி பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய தன்னலம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அதில் என்னன்னா, இஸ்லாமிய உலகத்தில் அவர்களுக்கு இன்னும் ஒரு உயரம் கிடைக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, அவர்கள் போன செப்டம்பர் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை சவுதிகளோடு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சவுதி இந்த போர் தொடருமானால் சவுதிகளும் ஈரானியர்களும் கருத்தியல் ரீதியாக ஒரு 1300 ஆண்டுகளாக அவர்கள் பிரிந்திருக்கக்கூடியவர்கள். அப்போ அவர்களுடைய பாதுகாப்புக்கு பாகிஸ்தான் விரைய வேண்டியிருக்கும். அந்த நிலை வந்துட வேண்டாம்னு தவிர்க்கிற ஒரு எண்ணமும் அவர்களுக்கு உண்டு. அந்த ஒப்பந்தமும் அதுதான் சொல்லுதா? சவுதிக்கு ஏதாவது ஆபத்துனா பாகிஸ்தான் போகணும், பாகிஸ்தானுக்கு ஏதாவது ஆபத்துனா சவுதி போகணும். உண்மை. மத்தியஸ்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள், ஈரான் வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள், இதுல ஏதேனும் உடன்பாடு வந்தால் பேச்சுவார்த்தை சுமூகமா முடியுமா? இல்ல இரண்டு தரப்பும் தன் நிலையில உறுதியாக இருக்கும் பட்சத்துல பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவுக்கு வர வாய்ப்பு இல்லையா? இந்த தற்காலிக போர் நிறுத்தம் இப்ப 2 நாள் ஆயிருக்கு. இன்னைக்கு நடக்க வேண்டிய பேச்சுக்கள் இஸ்லாமாபாத்தில் நடக்கவில்லை எனக்கு தெரிஞ்சு. நாளை என்று சொல்கிறார். ஆமா, இது ஒரு பெரும் முயற்சி. அதாவது ஏன்னா 2 பேரும் மிகை நிலை எடுத்திருக்கிறார்கள், மேக்சிமலிஸ்ட் பொசிஷன்ஸ். இவர்களை ஒரு இடையில சந்திக்க வைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு முயற்சி. அதனால இதை எப்படி பாகிஸ்தானிகள் செய்ய போறாங்கன்னு தெரியல. இதற்கு அவர்களுக்கு துணையா இருக்கிறது துருக்கியர்கள், அப்புறம் இவங்க எகிப்தியர்கள், கத்தாரிகள் கொஞ்சம் துணையா இருக்காங்கன்னு படிக்கிறேன், சவுதிகள் துணையா இருப்பாங்க. அதனால இவர்களுடைய மொத்த அழுத்தமும் அவர்கள் வெள்ளை மாளிகையின் மீது எவ்வளவு அழுத்தம் தர முடியும்னு எனக்கு தெரியல. ஈரானியர்கள் மீது அவர்கள் ஓரளவுக்கு அவர்களுக்கு இதுதான் நடப்பு, நீங்க கொஞ்சம் இறங்கி வாங்க அப்படின்னு சொல்றதுக்கான வழிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தற்காலிக போர் நிறுத்தமே அவர்கள் சீனர்களுடைய உதவியோடு தான் செஞ்சாங்க. சீனர்கள் ஈரானியர்களை கன்வின்ஸ் பண்ணாங்களா? ஆமா. அதற்கு முன்பாக பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் இஷாக் தார் அவர் சீனாவுக்கு போயிட்டு மார்ச் 30 நினைக்கிறேன், போயிட்டு வாங்கி அவருடைய எதிரினை அவரை பார்த்து அவங்க ஒரு 5 அம்ச ஒரு அமைதி திட்டத்தை வெளியிட்டாங்க. அதனால சீனர்களோட உதவி இல்லாம இதை செஞ்சிருக்க முடியாது. அதனால இதற்கு பின்னாடி சீனர்களும் இருப்பார்கள். ஒரு 10 நிபந்தனைகள் விதிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஈரானுக்கு எல்லா விதங்களிலும் அனுகூலம் கொடுக்கக்கூடிய நிபந்தனைகளாக தான் இருக்கு. அந்த நிபந்தனைகள்ல தளர்வை ஏற்படுத்தி கொள்ள ஈரான் முன் வருமா? அவர்களை இணைக்கவே முடியாத தொலைவில் 2 பேரும் இருக்கிறார்கள். அது எப்படி இந்த பேச்சுவார்த்தைகள் எவ்வளவு நாள்? தற்காலிக போர் நிறுத்தம் 2 வாரத்திற்கு அது நீட்டிக்கப்படும்னு எனக்கு தோணுது. இந்த பேச்சுவார்த்தைகளும் வேகமாக முடிவுக்கு வரும்ட்டு நான் எண்ணலை. அப்படி வந்துருமானால் அது ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி நடக்கும்னு எனக்கு தோணலை. ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு அதிபர் ஒபாமாவோடு இவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தைகளே மறைமுகமாக தொடங்கி 2012 3 ஆண்டுகள் நடந்து 2015 தான் கை கொடுச்சு. இவருக்கு நம்பகத்தன்மை இருப்பதாக அவர்கள் எண்ணவில்லை. 2 முறை பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் பொழுதே இவர் தாக்குதலை தொடங்கிட்டார். அதனால இது நடந்தால் அதிசயம், நடக்க வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பமும். லெபனான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? தற்காலிக போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை தொடங்கக்கூடிய நிலையிலையும் லெபனான் மீதான தாக்குதலை கைவிட மாட்டோம்னு இவ்வளவு உறுதியாக இஸ்ரேல் ஏன் இருக்கு? இவங்க 2 பேருக்கும் மத்தியில
ஒரு முழுமையான ஒரு கருத்தொற்றுமை வந்து இந்த மத்தியஸ்தம் நடந்துச்சான்றது நமக்கு தெரியாத இருக்கு. ஏன்னா அவர் அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றார், லெபனானில் இஸ்ரேல் நடத்தும் இந்த போரை கட்டுப்படுத்தாது அப்படின்றார். ஆனா ஈரானுடைய நிபந்தனைகள் அதுவும் லெபனானையும் தாக்கக்கூடாதுங்கிறது. ஆமா, ஏன்னா அவர்கள் வந்து அவர்களுடைய ப்ராக்சிஸ் பதிலிகள். இவர்கள் பாகிஸ்தானிகள் என்ன சொல்றாங்க, இல்ல அதுவும் அதில் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எங்க உண்மை இருக்குன்னு சரியா தெரியல. வெள்ளை மாளிகை அவர்களை இந்த போரை நீங்க நிறுத்திருங்கன்னு சொல்லலாம். நீங்க கேட்குறீங்க ஏன் தீவிரப்படுத்தியிருக்காங்கன்ட்டு. இதை வேகமா நிறுத்த வேண்டி இருக்குன்றதுனால எவ்வளவு சேதத்தை அவங்களால அதுக்கு முன்னாடி பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவோம்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியும் பேச்சுவார்த்தைக்கு முன்பாக நிறுத்த வேண்டியது கட்டாயம்னு இஸ்ரேல் உணர்ந்திருக்கிறதா? ஆமா ஆமா ஆமா. வெள்ளை மாளிகையினுடைய அழுத்தத்திற்கு அவர்கள் கட்டுப்பட வேண்டும். ஏன்னா அவர்களுடைய பிரதான தோழமை நாடுன்றது அமெரிக்கா தான். அவர்களுக்கு வேறு யாருமே கிடையாது. ஐரோப்பியர்கள் அவர்களோடு இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த லெபனான் மீது அவர்கள் நடத்தும் தாக்குதலை நிறுத்தணும்னு சொல்றாங்க. இப்ப வந்து அவர்கள் பேச்சுவார்த்தை தொடங்க போறாங்க இஸ்ரேலியர்கள். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஹெஸ்போல்லா மீதான தாக்குதல், லெபனான் மீதான தாக்குதல் நிற்பதற்கான வழிகள் எனக்கு தெரியுது. ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால ஏற்பட்ட உலகளாவிய பாதிப்புகளாக என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு? நிறைய பாதிப்புகள் நடந்திருக்கு. அதாவது உலக ஒழுங்குன்ட்டு இருக்குல்ல, இன்டர்நேஷனல் ஆர்டர்ன்ட்டு, அதுவே வந்து ரொம்ப சீர்குலைந்திருக்கு. எப்போ ட்ரம்ப் வந்து பதவிக்கு வந்தாரோ இரண்டாவது முறையாக, முதல் முறை வந்த போதே அது வந்து பெரிய ஆட்டம் கண்டது. அவர் எடுத்த சில முடிவுகள், ஐக்கிய நாடுகள் அமைப்புகள் சிலதிலிருந்து அவர் வெளியே போனார். உலக மருத்துவ கழகம் அந்த மாதிரி அவருக்கு இந்த பல்முனை உறவுகள் இருக்கு இல்லையா, அந்த மல்டிலேட்ரலிசம், அதில் அவருக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. யுஎன்ஏவே அதிகாரம் இல்லாத அமைப்பு. ஆமா, அது அப்படி ஆக்குனது அவர் தான். அவரும் பூட்டனும் தான் அதை வந்து அதிகாரமற்ற ஒரு செல்லாக்காசாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். பூட்டன் சொல்ல மாட்டேன்றார் எதுவும், இவர் சொல்றார், அதை நாளும் பழிக்கிறார். அதனால உலக ஒழுங்கு வந்து ஏற்கனவே முதல் முறையே அவர் கொஞ்சம் சீர்குலைத்தார். இப்போ வந்து மிகுந்த தீவிரத்துடனும் மிகுந்த ஆக்ரோஷத்துடனும் இதுவரை நாம் ஏற்றுக்கொண்ட இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு உலக ஒழுங்கை அவர் ஆட்டி பார்க்கிறார். அதுக்கப்புறம் அமெரிக்காவோடு இருக்கக்கூடிய தோழமை நாடுகள், நட்பு, பாதுகாப்பு அமைப்புகள், இதையெல்லாம் வந்து அவர் வந்து மிகுந்த பலமாக ஆட்டுகிறார். அவை மிகுந்த தளர்வுற்று இருக்கின்றன. நேட்டோ, கனடாவோட அவருடைய உறவு, டென்மார்க்கோட அவருடைய உறவு, இப்படி வந்து அவர் வந்து வந்ததிலிருந்து தலைப்பு செய்தியாக ஒவ்வொரு நாளும் அவர் அடிபடுகிறார். இவரை எப்படி எதிர்கொள்வது என்று ஒவ்வொரு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தலைவரும் அவரை சந்திக்கும் முன்பாகவோ அல்லது அவரோடு பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிற எல்லா தலைவர்களும் அஞ்சி அஞ்சி அவரோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஆதிக்கம், பலம். இதற்கு முன்பு அமெரிக்க அதிபர்கள், அதாவது வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்ட்டு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. மிகுந்த அதிகாரத்தன்மையோடு மிகுந்த பொறுப்பும் வர வேண்டும். அந்த பொறுப்பை வந்து அந்த அளவுக்கு இவர் கையாளுற மாதிரி தெரியல. அதை பிரயோகம் பண்றார், அதை வந்து வெளிப்படுத்துகிறார், ப்ரொஜெக்ட் செய்கிறார். அதை வந்து இந்த அமெரிக்காவினுடைய இந்த அசுர வலிமையை இதற்கு முன்பு பார்த்திருக்கிறோம். அவர்கள் மிகப்பெரிய நாடு, அதில் ஒன்று இருக்கக்கூடிய ஒரே வல்லரசு. ஆனால் அதை பயன்படுத்துவதற்கும், அதை வந்து நாளும் சொல்வதற்கும், அதை பற்றி உயர்த்தி பேசுவதற்கும், இது மாதிரி ஒரு நாடு கிடையாது, இது மாதிரி ஒரு இராணுவம் கிடையாது என்று கொஞ்சமும் தயக்கமும் கூச்சமும் ஒரு அடக்க உணர்வும் இல்லாமல் பேசுவதற்கும் ட்ரம்ப் என்ற ஒரு மனிதர் தோன்றியிருக்கிறார். அவர் வந்து இதற்கு முன்பு அதிபர்கள் சாதிக்காததை செய்கிறார். அது பாசிட்டிவா இருந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவா இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறார். ஆமா, அவர் வந்து வரலாற்றில் அவருக்கு 80 வயதாகுது. இதற்கு முன்பு அவர் பலமுறை சொல்லிட்டார், பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்க அவரத்தை கேட்க நான் துணிந்தேன்னு பாரதி எழுதுவான். அது மாதிரி மற்ற எந்த அதிபரும் செய்ய முடியாததை நான் செய்கிறேன். வெனிசுவேலா 40 ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய எரிச்சலை தந்து கொண்டிருந்த ஒரு நாடு. அந்த நாட்டை இதற்கு முன்னாடி இருந்த எந்த அதிபராலும் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. ஒரு நிமிடத்தில் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். கியூபா, என்னைக்கு ஃபிடல் காஸ்ட்ரோ அங்கே ஆட்சியை பிடித்தாரோ அன்றிலிருந்து மிகுந்த எரிச்சலாகவும் தலைவலியையும் தந்து கொண்டிருக்கிற நாடு. இதற்கு முன்பு எந்த அதிபரும் செய்ய முடியாததை, துணியாததை அவருக்கு நேரம் கொடுத்துருக்கு. அந்த நாடு எப்போ வேணாலும் விழுந்துருன்ற ஒரு நிலைமையில் இருக்கு. அதை அவருடைய ஆட்சி காலத்திலேயே அவர் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவருக்கு கிட்டலாம். இது 2வது பெரிய வெற்றின்னு எடுத்துக்கலாம்.
நேட்டோ நாடுகள் அவர்களுடைய பாதுகாப்புக்காக அதிகமாக செலவு செய்ய வேண்டும்ட்டு இவர் தான் வந்த உடனே வற்புறுத்தினார். இவர்கள் அவருடைய முதுகுல சவாரி செய்கிறாங்கன்ட்டு பலமுறை சொல்லிட்டார். அது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பிறகு இப்போ ஈரானோட 2002 அவர்கள் வந்து ஒரு அணுசக்தியாக மாற முயல்கிறார்கள் என்ற தகவல் வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து அவர்களோட பேச்சுவார்த்தைகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேரட் அண்ட் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்தில், அந்த மாதிரி அவர்களை அச்சுறுத்தியும் அவர்களுக்கு பரிசுகள் தருவோம் அப்படின்னு சொல்லியும் அவர்களை அதிலிருந்து தள்ளி வச்சிருந்தாங்க. ஒபாமாவோட ஒரு ஒப்பந்தம் வருது. அந்த ஒப்பந்தம் 15 ஆண்டுகளில் காலாவதியாகிவிடும். அவர்களுக்கு பூரண சுதந்திரம் வந்துவிடும். அதனால் அதை நிரந்தரமாக கட்டுப்படுத்தாது. இது மிக மோசமான ஒப்பந்தம்னு சொல்லிட்டு இவர் வெளியே போறார். இவர் மட்டும்தான் வெளியே போறார். அதோட கூட இவரோட கையெழுத்து போட்டவர்கள் 4 நிரந்தர உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஜெர்மனி இருக்காங்க. ஆனால் இவர் போனதை காரணமா வச்சு பொருளாதார தடைகள் அவர்கள் மீது இருந்ததை அது வந்து மாறலை அப்படின்னும் சொல்லிட்டு இந்த 3 நாடுகள் பிரான்ஸு, இங்கிலாந்து இவர்களெல்லாம் வந்து போதுமான அளவு நிதி உதவி செய்யலைன்னு சொல்லிட்டு நாங்கள் அணுசக்தியாக மாறப்போகிறோம்னு சொல்லிட்டு இந்த ஒப்பந்தத்திலிருந்து நாங்கள் விடுபட்டுட்டோம்னு சொல்லிட்டு அவர்கள் மாறத் தொடங்கினார்கள். 2023 இறந்து போன காமனேயோடைய ஒரு ஆலோசகர், அவர் கராசின்னு சொல்லிட்டு அவர் பேர் கமால் கராசின்ட்டு, அவர் சொல்றாரு நாங்கள் வந்து என்னைக்கு இப்போ நினைச்சா நாங்கள் அணு சக்தியாக மாறிவிட முடியும், அப்படி மாறணுமா வேண்டாமான்ட்டு நாங்கள் இன்னும் முடிவு பண்ணலைன்றார். இந்த தருணத்தில் இவர் ஆட்சிக்கு வரார். பின்னாடி வந்த உடனே பேச்சுவார்த்தைகள் தொடங்குது. 5 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 7, 2025 தொடங்கி மே 23 வரைக்கும் ரோம்லேயும் அதுக்கப்புறம் ஒமான்லேயும் மாறி மாறி நடக்குது. இந்த 5 சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு சர்வதேச அணுசக்தி முகவம் இவர்கள் வந்து இந்த 2015 செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் படி இவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள் என்று எங்களால் உறுதியாக சொல்ல முடியவில்லை அப்படின்னு சொல்லுது. அதற்கு அடுத்த நாள் இஸ்ரேல் தாக்குதல் தொடங்கின உடனே இவர் வந்து அந்த 12 நாள் போரில் கடைசி 3 நாள் இவர் வரார். அப்போ முதல்ல நம்பகத்தன்மை அங்கே போயிடுது. இப்போ அடுத்து அதெல்லாம் முடிந்த பிறகு திருப்பி பேச்சுவார்த்தைகள் தொடங்குது. ஒமான் தான் மத்தியஸ்தம் பண்ணுறாங்க. அவங்க தான் முதல்லையும் ஒபாமாவுக்கு உதவி பண்ணி அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி தந்தார்கள். அவர்கள் 2 பேருக்கும் நண்பர்கள். அதையே பண்ணுறாங்க. 3 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடக்குது. முதல் சுற்று ஒமானில் நடக்குது. அப்புறம் 2 சுற்று பேச்சுவார்த்தைகள் ஜெனீவாவில் நடக்குது. ஜெனீவாவில் கடைசியாக February 26 நடந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு நாள் முழுக்க நடக்குது. அதில் முதன்முறையாக சர்வதேச அணுசக்தி முகவத்தினுடைய தலைவர் குரோசி அவரும் வருகிறார். அடுத்து வந்து தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகளுக்காக சந்திப்போம்ட்டு ஒரு முடிவாகுது. ஆனால் அதை வந்து ரொம்ப ஒமானிய வெளியுறவு அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு, ரொம்ப சிறந்த முன்னேற்றம், சிக்னிஃபிகண்ட் ப்ரோக்ரஸ் அப்படின்லாம் சொல்றார். ஈரானியர்களும் அதை உயர்த்தி பேசுகிறார்கள். அமெரிக்கர்கள் மட்டும் மிகுந்த அமைதி காக்கிறார்கள். அது ஒரு வியாழன். அடுத்த நாள் வெள்ளி முதன்முறையாக அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய கருத்தை வெளியிடுகிறார். எனக்கு அதில் மகிழ்ச்சி இல்லை, ஐ எம் நாட் த்ரில்ட் என்று சொல்லுகிறார். என்னன்னா, நீங்க இந்த யுரேனியத்தை செறிவூட்டுவது என்பதை மொத்தமாக நீங்க விட்டுடணும். உங்களுக்கு செறிவூட்டிய யுரேனியத்தை இலவசமாக நாங்கள் உங்களுக்கு வேண்டிய அளவில் உங்களுடைய மின் தேவைக்காக தருகிறோம். செறிவூட்டுறதை நீங்க பண்ணவே கூடாது. ஏன்னா உங்களை இதுக்கு முன்னாடி நம்பி நாங்கள் கொடுத்து நீங்க வந்து அணு ஆயுத தலைகளாக மாற்றக்கூடிய அளவிற்கு நீங்க செறிவூட்டுறீங்க. ஆனால் மின்சார உற்பத்திக்கு மட்டுமே தான் பயன்படுத்துகிறோன்றதான் ஈரானுடைய வாதம். ஆமாம், உண்மை. அவங்க எப்பவுமே அப்படிதான் சொல்றாங்க. இந்த போர்னால உலகளாவிய பாதிப்புகள் பற்றி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆமா, என்னென்ன பாதிப்பு? பொருளாதார ரீதியாக கேஸ்ல இருந்து ஏற்றுமதியிலிருந்து ஹோர்மஸ் ஜலசந்தி வரைக்கும் பல்வேறு விதமா பேசுறோம். இதுல என்னெல்லாம் முக்கியமான பாதிப்புகள், எவ்வளவு சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கின்ற நாடுகள்? முதல்ல வளைகுடா நாடுகளுக்கு அதாவது 2 முக்கியமான நிகழ்வுகள் நடந்துச்சு. இதை வந்து அதுல ரொம்ப முக்கியமானது, ஹோர்முஸ் நீரிணையை இவர்கள் வந்து இவ்வளவு லாவகமா தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவார்கள் அப்படின்ட்டு யாருமே கணிக்கல. குறிப்பா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னுடைய இராணுவ ஆலோசகர்கள் கணிக்கலன்னு தெரியுது. ஏன்னா அவருக்கு மூச்சு முட்டிடுச்சு அவர்கள் அதை பண்ண பிறகு. ஒரு நாளைக்கு 130 கப்பல்கள் அதில் போயிட்டு இருந்துச்சு. 18 கோடி ஒரு கப்பலுக்கு. ஆமா, இப்போ வந்து அப்படி ஒரு 4-5 கப்பல்கள் தான் இந்த போறப்போ போயிட்டு இருந்துச்சு. வளைகுடா நாடுகள் மீது அவர்கள் தாக்குவாங்கன்றது நான் எதிர்பார்க்கலன்ட்டு 2 தடவை சொல்லிட்டார். அது ரொம்ப தவறானது. ஏன்னா கடந்த
ஜூன் மாதம் நடந்த 12 நாள் போர்லயே அவர்கள் கத்தாரில் இருக்கிற அமெரிக்க தளத்தை தாக்குனாங்க. அதனால அதை எதிர்பார்த்திருக்கணும். ஆனால் அமெரிக்க தளங்களை மட்டும் அவர்கள் தாக்கல. அவர்கள் வந்து ஒரு குவைத்தி எண்ணெய் தாங்கி கப்பலை தாக்குனாங்க. வேறு சில இடங்களில் தாக்கியிருக்காங்க. கத்தாரினுடைய வாயு எண்ணெய் உற்பத்தி தளம் ஒன்றுத்தை அவர்கள் தாக்கி அது திருப்பி கட்டமைக்கிறதுக்கு 3 to 5 ஆண்டுகள் ஆகுமா. 17% அவர்களுடைய உற்பத்தி திறனை அதுவரை அவர்கள் பாதித்திருக்கிறார்கள். அதனால பேரழிவை இந்த பகுதிக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இவர்கள்தான் ஆசியாவில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு இவர்களுடைய எண்ணெயை நம்பித்தான் இந்த நாடுகள் இருக்கின்றன. தென் அமெரிக்கா கிடையாது. தென் அமெரிக்காவில் நிறைய நாடுகளுக்கிட்ட எண்ணெய் இருக்கு. அவர்களுக்கு இந்த போரில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஐரோப்பியர்களும் இந்த ரஷ்ய யுக்ரைன் படையெடுப்புக்கு பிறகு இந்த எண்ணெயை தான் நம்பியிருக்காங்க. ஏன்னா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாதுன்ட்டு அது மீது பொருளாதார தடைகள் இருக்கு. எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியும் மூச்சு முட்டலும் நடந்துருச்சுன்னா இந்த பொருளாதார தடைகளை 1 மாதத்திற்கு நான் விலக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரஷ்யா மீது இருந்த பொருளாதார தடைகளை விலக்கிறதும் ஈரான் மீது இருந்த பொருளாதார தடைகளையே விலக்கிறதும் அப்படின்ற அளவுக்கு அவருக்கு மூச்சு முட்டிடுச்சு. இது வந்து நமக்கே வந்து எதிர்பாராதது, கணிக்க முடியல. ஆமா, எனக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி அவ்வளவு. அதாவது நான் ஐக்கிய நாடுகள் சபையில் வேலை செஞ்சதுனால சொல்றேன், ஒரு சின்ன செய்தியா இருந்தாலும் கூட, ஒரு சின்ன கருத்தா இருந்தாலும் கூட அது பல தளங்களில் பல கட்டங்களில் கலந்தாலோசித்து பேசி அதுக்கு பேப்பர்கள் எல்லாம் எழுதி அதை வந்து பரிமாறி அதுக்கு கருத்தெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்போம். அப்போது இது வந்து ஒரு ஐக்கிய நாடுகள் சபை மாதிரி ஒரு அமைப்பிலேயே இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு அரசமைப்பு, அதுவும் அப்படிப்பட்ட ஒரு வல்லரசில் பல கட்டங்கள் இது கடந்து போக வேண்டும் இந்த இவ்வளவு பெரிய ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு. அப்போ எப்படி வந்து இதை கணிக்க தவறுனாங்கன்றது எனக்கு இன்னும் புரியல. இந்த போரெல்லாம் முடிந்த பிறகு வரக்கூடிய ஆய்வுகள் நமக்கு அதை தெளிவுபடுத்தலாம், அதை நம்ம பார்க்கணும். ஸோ பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய மூச்சு முட்டலை. இது ஈரான் தான் அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்காங்களா இந்த விவகாரத்தில்? அப்படித்தான் எல்லா அமெரிக்க ஊடகங்களே அப்படித்தான் சொல்றாங்க. அப்படித்தான் சொல்றாங்க. ஏன்னா இந்த போர்னால என்ன சாதித்தார்கள்? இந்த போரினுடைய இலக்குகளாக அவர் என்ன சொன்னார்? முதல்ல என்ன சொன்னார்? இவர்களை அணுசக்தியாக மாறும் இவர்களுடைய எண்ணத்தை முழுவதுமாக நான் நிர்மூலமாக்க போகிறேன். அது நடக்கல. அங்க ஒரு 440 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அங்க புதைஞ்சிருக்கு. அதை அவர்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னாரு. ரெண்டாவது அதுவும் நடக்கல, அது புதைஞ்சுதான் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய பதிலிகள் ஹூத்தீஸ் இருக்காங்க, ஹெஸ்பொல்லா இருக்காங்க, ஹமாஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இவங்க செய்யற உதவிகளை செய்யக்கூடாதுன்றாங்க. அதுக்கும் அவர்கள் ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் அந்த எரிவிசை ஏவுகணை பெலிஸ்டிக் மிசைல்ஸ் அது வந்து 2000 கிலோமீட்டர் போகலாம், அதுக்கு மேலே கூட போகிறத வச்சிருக்காங்கன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அது வந்து 1000 கிலோமீட்டருக்கு மேலே மிகாமல் அவர்கள் தங்களுடைய அந்த எரிவிசை ஏவுகணை திட்டத்தை ப்ரோக்ராமை கட்டுப்படுத்திடணும் அப்படின்றது. இதில் எதுவுமே நடக்கலையே. இதுக்கு மேலே என்ன ஆயிடுச்சு? இந்த போர் தொடங்கின பிறகு ஹோர்முஸ் நீரிடையை திறக்கிறது தான் முக்கியமான பிரச்சனையாக போயிடுச்சு. அப்போ இதற்கு எவ்வளவு அமெரிக்கர்கள் செலவு செய்திருக்கிறார்கள்? ஒரு நாளைக்கு 15,000 கோடி ரூபாய் இந்த போரை செய்வதற்கு. 38 நாட்கள் வரைக்கும் 38 நாட்கள் நடந்திருக்கு. 13 அமெரிக்க வீரர்கள் இறந்துட்டாங்க. 100கணக்கில் காயமுற்று இருக்கிறார்கள், சிலர் படுகாயமுற்று இருக்கிறார்கள். 4 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. 2 ஈரானியர்கள், 2 இவங்களே அழிச்சிட்டு வந்துட்டாங்க. 2 விமானிகள் அங்கே மாட்டிக்கிட்டாங்க, நல்ல வேளைக்கு காப்பாத்திட்டாங்க, இல்லைன்னா இவர்களுடைய முகம் கவிழ்ந்திருக்கும். அதனால என்ன சாதிச்சாங்க? இராணுவ ரீதியாக ஒரு பின்னடைவை, ஒரு 10 ஆண்டுகள் பின்னடைவை ஈரானுக்கு இவர்கள் ஏற்படுத்தினார்கள்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாக ஒரு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் அவர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டார்கள்னு சொல்லலாம். மீண்டும் கட்டமைக்கிறதுக்கு அவர்களுக்கு பல ஆண்டுகள் ஆகும். அதற்கு வந்து அவர்களிடம் இருக்கிற எண்ணெயை 100 ஆண்டுகள் அவர்களுக்கு எண்ணெய் வரும், அந்த எண்ணெயை விற்று அவர்கள் பண்ணலாம். இருந்தாலும் கூட இது வந்து அவர்களுடைய முன்னேற்றம் என்பது ஏற்கனவே தடுமாறி கொண்டிருந்த 47 ஆண்டுகளாக அந்த மக்கள் வந்து படாத இன்னல் இல்லை, படாத அல்லல் இல்லை. அப்போ மத்தளத்திற்கு 2 பக்கமும் வெடின்ற மாதிரி அங்கே ஒரு கடுமையான ஒரு கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் எதுவும் இல்லாத ஒரு நெருக்கடியான எதேச்சிகார ஒரு அரசு. இந்த பக்கம் குண்டுமழை. என்ன 47 ஆண்டுகளாக இது என்ன வாழ்வு? அதனால இதை தவிர வேற என்ன சாதித்தார்கள்? உலகளாவிய நாடுகளுடைய அழுத்தத்துக்கும் அமெரிக்கா வந்து செவிசாய்க்க வேண்டியதாச்சு. ட்ரம்ப் வந்து அதாவது அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் 4 முறை கெடு விதித்தார். அந்த ஒரு முதல்ல மார்ச் 21 முதல்ல கெடு விதித்தார் 2 நாள். அதுக்கப்புறம் 5 நாள் அதை நீட்டிச்சார். 5 நாள் முடிகிற தருவாயில் 10 நாளாக நீட்டிச்சார். 10 நாள் முடிகிற தருவாயில் ஏப்ரல் 6 முடியணும். ஏப்ரல் 5 என்ன பண்ணார்? அதை இன்னும் ஒரு நாள் நீட்டிச்சார். இந்த கெடு வந்து ஈரானுக்கு கெடுவா என்று எனக்கு தெரியவில்லை. அது அவருக்கு தனக்குத்தானே விதித்து கொண்ட கெடு.
இல்ல ஒரு நாகரிகமே அழிஞ்சு போயிடும். அதுதான் சொல்றேன். Tweet பண்றாரு. அவ்வளவு நிலை தாழ்ந்து, நிலை குலைந்து, தரம் தாழ்ந்து, ஒரு மனித பண்பே இல்லாமல் இவ்வளவு கீழிறங்கி ஒரு மனிதர் பரிதவிப்பு நிலையில், ஒரு தவிப்பு நிலையில் இப்படி ஒரு பதிவை பண்றார் அப்படின்னா, அப்போ இதுல இருந்து அவர் வந்து இதுல முழுமையான வெற்றி அடையணும், இல்லை இதுல இருந்து அவர் முகம் கவிழாமல் வெளியே வரணும். சிக்கிக்கிட்டார். கண்டிப்பா. நான் ஈரானுடைய அஃபிஷியல் பதிவே பதற்றமா இருக்கிறார், கையறு நிலையில இருக்கிறார் உண்மைதான். அப்படின்னு தான் அவங்க வந்து பதிவிட்டு. உண்மைதான். ஏன்னா எவ்வளவு அடித்தாலும் அந்த வலியை நான் தாங்குவேன் அப்படின்னு சொல்ற ஈரானியர்களை நீங்க என்ன பண்ண முடியும்? திருப்பியும் அடிக்கிறாங்க. அது வேற இருக்கு. அவர்கள் அடிப்பதற்கு நிறைய செலவு கூட பண்றது இல்ல. ஏன்னா அவர்களுடைய அந்த ட்ரோன் எல்லாம் இருக்கு இல்லையா, அப்புறம் அந்த ஷாஹெட் எரிவிசை ஏவுகணை இருக்கு, அதெல்லாம் 20,000 தொடங்குது. $20,000. அதை தடுக்கிற இவர்கள் வச்சிருக்கிற இன்டர்செப்டார்ஸ் தடுப்பான்கள் $40 லட்சம், $4 மில்லியன். 20,000 எங்க, 40 லட்சம் எங்க? அப்போ இது வந்து ஒரு சமமற்ற போர். ஒரு எலியை பிடிக்கிறதுக்கு, ஒரு எலி வேட்டைக்கு நம்ம இத்தனை ஒரு ஆயிரக்கணக்கான பேர்களை இறக்கியதை அந்த எலியை பிடிக்க முயற்சி பண்ணும்போது இந்த எலி வந்து ரொம்ப லாவகமாக நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுற கதை மாதிரி இருக்கு. அந்த எலிக்கு வால் அறுபடுது, ஒரு கால் விழுது, கவலைப்படாத அந்த எலி வந்து நம்மளை இது வரைக்கும் போக்கு காட்டிட்டு இருக்கு, பிடிபடலை. அப்படித்தான் இருக்குது. அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாரோ ஈரானை ட்ரம்ப்? அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டீவ் விட்காஃப் சொல்றார், மார்ச், எனக்கு அந்த தேதி ஞாபகம் இல்லை, பட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வெளிப்படையா வந்து சொல்றாரு செய்தியாளர்கள்ட்ட, அவருடைய தனி தூதர். அவர் சொல்றாரு, அவர் தான் அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தினவர், அவரும் இவருடைய மருமகன் ஜாரட் குஷ்னரும். அவர் சொல்றாரு, நம்ம இவ்வளவு பண்றோம், ஏன் அவங்க இன்னும் இறங்கி வரல அப்படின்னு கேட்கிறாரு அவர்கிட்ட. அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் என்கிட்ட கேட்டாரு, ஏன் அவங்க இன்னும் இணங்கல அப்படின்னு வெளியே வந்து சொல்றாரு ஸ்டீவ் விட்காஃப். அதனால ஒரு 10 நாட்களுக்குள் இது முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. தொடக்கத்துல முதல் நாள் 8 நிமிட காணொளியில் அவர் என்ன சொன்னாரு, 5-6 வாரத்துல முடிஞ்சிரும்ன்ற மாதிரி சொன்னார். நல்ல வேளைக்கு ஒரு 6 வாரத்திற்கு முன்பாகவே இது முடிஞ்சிருச்சு. ஆனால் இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி, அவர் வந்து ஒரு பொறியில அவரே வச்சுக்கிட்ட ஒரு பொறியில மாட்டிக்கிட்டார். ஏன்னா அவர் எப்படி வெனிசுவேலாவில் அவருக்கு நடந்தது, அவருக்கு மிகுந்த ஒரு இருமாப்பை தந்து விட்டது. அதுல வந்து அவர்கள் வந்து ஒரு கிஞ்சிற்றும் எந்த இழப்பும் இல்லாமல் அவர்கள் அதை மிக வெற்றிகரமாக பண்ணிட்டாங்க. 72 மெய்காப்பாளர்களை ஒரே அந்த நடவடிக்கையில அவர்கள் கொன்று, பல விமானங்கள் சென்று அவரை கைப்பற்றி, அவருடைய அந்த இரும்பு பாதுகாப்பு அறைக்குள்ள அவரும் அவருடைய மனைவியும் உள்ள நுழையும் போது சரியா பிடிச்சிடுறாங்க. பிடிச்சு கொண்டு வந்து இங்க கொண்டு வந்துடுறாங்க. இது வந்து அவருக்கு, இது யாருக்கும் தெரியாது. திடீர்னு நம்ம படிக்கிறோம் செய்தியேடுகள், அவரை கைது செய்து கொண்டு வந்துட்டாங்கன்ட்டு. இது அவருக்கு ஒரு பெரிய வெற்றியும் களிப்பையும் மிதப்பையும் தந்துருச்சு. இங்க கியூபாவோட ஒரு பேச்சுவார்த்தைகள் மறைமுகமா தொடங்கிட்டார். மார்க்கோ ரூபியோ வந்து கியூபாவை சேர்ந்தவர், பூர்வீக குடி, அவங்க அப்பா அம்மா அங்கிருந்து வந்தவங்க. அவர் மூலமா பேசிட்டு இருக்காரு. காஸ்ட்ரோனுடைய பேரனோட பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசு வந்து திக்குமுக்காடிட்டு இருக்கு. நான் கியூபாக்கு போயிருக்கேன் 2023. அதனுடைய பொருளாதாரம் பெரிதாக இல்லை. அது அமெரிக்க எதிர்ப்புன்ற காரணத்தினால அது பல பொருளாதார தடைகளின் கீழ் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு. இப்ப வந்து அங்க எண்ணெய் வந்து அவர்களுடைய எண்ணெய் தேவையில கிட்டத்தட்ட ஒரு 35-40% வெனிசுவேலாவிலிருந்து சலுகை விலையில் கிடைச்சிட்டு இருந்துச்சு. அது நின்று போச்சு. ஸோ வெனிசுவேலாவை பிடிச்ச உடனே வெனிசுவேலா மூலமாக அவர் ஒரு பெரிய நெருக்கடியை கியூபாவுக்கும் ஏற்படுத்தி தருகிறார். விழுந்துரும், எப்போ விழுன்றதான் தெரியல, தானா விழுந்துரும், அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சார். ஆனால் அவங்க சமரசத்திற்கு தயாரா இல்லைன்னா சொல்றாங்க. அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வெளியில் அப்படித்தான் சொல்லுவார்கள். அப்புறம் இந்த போர் தொடங்கின பிறகு, ஸோ அதனால ஒரு 2 இதுவரைக்கும் அமெரிக்க அதிபர்கள் சாதிக்க முடியாததை தான் சாதிச்சிருவோமோன்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. அந்த எண்ணம் வந்த உடனே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இந்த ஈரான் இருக்கு. 2 வடகொரியாவும் இதுவும் தீர்க்க முடியாத பிரச்சனை. வடகொரியாவை தொட முடியாத இடத்திற்கு அவர்கள் போய்விட்டார்கள். ஏன்னா அவர்கள் ஒரு அணுசக்தி, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இடத்துக்கு இவர்கள் போறதுக்கு முன்னாடி இவர்களை தடுத்துடணும்னு நினைக்கிறார். இறுதியா ஜேடி வான்ஸ் இந்த பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடிச்சுவார்னு ஊடகங்கள் கருதுறாங்க. அவர் மீது தான் அதிகமான நம்பிக்கையும் வைக்கிறாங்க. அது சாத்தியமா? தெரியல. அதாவது ஜேடி வான்ஸுக்கு இந்த போரில் நம்பிக்கை இல்லை, விருப்பமும் இல்லை. ஆமா, அவங்க கலந்தாலோசிச்சு பேசும்போது அவர் என்ன சொன்னார், இந்த போர் வேண்டாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மற்றவர்களெல்லாம் அங்க இருந்த கழுகுகள், ஹாக்ஸ், அவர்கள்லாம் வந்து இல்லை நம்ம போய் அடிச்சு துவைச்சிடணும் அப்படின்னு அப்படின்னு பேசும்பொழுது
அப்படி நீங்கள் போகிறதா இருந்தால் ஹிட்டம் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட், வேகமாக சென்று மிக பலமாக அடியுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். வெளியே 2 முறை அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க. இது கசிஞ்சிருது வெளியே, அவருக்கு இதில் பெரிய உடன்பாடு இல்லைன்ட்டு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் அவருக்கு அதிபருக்கு ஆலோசகர், நான் என்னுடைய யோசனையை அவருக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதை நான் என்ன சொன்னன்றது உங்ககிட்ட சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஆனால் அவர் ஒரு முடிவு எடுத்த பிறகு அந்த முடிவோடு நான் ஒத்து போகணும், அந்த முடிவை நான் செயலாற்றணும் அப்படின்றார். இது வான்ஸ் மேலே ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு சின்ன மனக்குறை அப்படின்ற மாதிரி சில பேர் படிக்கிறாங்க. அதனால் அவரை இந்த பேச்சுவார்த்தைக்கு இவ்வளவு நாள் எதிர்ப்பாக இருந்த அவரையே இந்த பேச்சுவார்த்தைக்கு தலைவராக வைக்கும் பொழுது அவருடைய 2வது இடத்துல இருக்கிற அமெரிக்க இல்லை, ஈரானும் நம்புதா ஜேடி வான்ஸ்? ட்ரம்ப்பை விட ஜேடி வான்ஸை நம்பிக்கைக்குரியவராக பார்க்குறாங்களோ? அப்படி நினைக்கல. அதாவது ட்ரம்ப்பே, அதாவது இந்த பேச்சுவார்த்தையில் எனக்கு அடுத்து இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய ஒருத்தர் நான் இருக்கிறேன். இந்த பேச்சுவார்த்தையில் முதல்ல என்னுடைய மருமகனை அனுப்புனேன். இப்போ அதற்கும் மேல நீங்க மருமகனாவது என்னுடைய மருமகன்னு சொல்வீங்க, அவர் எந்த அதிகாரத்திலும் இல்லை. ஆனால் இவர் எங்களுடைய அரசியலமைப்புல மிக உயரத்தில் இருப்பவர், அவரையே அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி, அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இது ஒரு பெரிய சவால் தான் அவருக்கு. இது ஒரு பரீட்சை. இந்த பரீட்சையில் அவர் வெற்றி பெற்று வரணும். அதிபர் ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய அத்தனை வலதுசாரித்துவமும் அவரிடத்தில் உண்டு. அதை விட மிகுந்த ட்ரம்ப்பாவது கொஞ்சம் ட்ரம்ப்பாவது கொஞ்சம் வெள்ளந்தி ஏதாவது சொல்லிடுவார், நினைக்கிறதெல்லாம் மனசை விட்டு சொல்றவர் அவர். இவர் மிகுந்த சாணக்கியத்தனம் உள்ளவர். அதனால இது அவருக்கு வைத்த பரீட்சை. இந்த பரீட்சையில் அவர் வெற்றி பெறணும். அதற்கு பாகிஸ்தானிகள் நிறைய உதவி பண்ணுவாங்க. ஏன்னா இதில் அவர்கள் வெற்றி அடைந்து விட்டால் பாகிஸ்தானிகளுடைய இடம் உயர்ந்துடும். 2 மறைமுகமாக அவர்கள் உதவி செய்தார்கள் சொன்ன, அது வேகமாக சொல்லிடுறேன். 71 ஹென்ரி கிஸிஞ்சர் பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய உதவியோடு ஒரு நாள் அவருக்கு உடல்நலம் இல்லை, அதனால் அவர் வீட்டை விட்டு வெளியே வரலைன்னு சொல்லிட்டு இஸ்லாமாபாத்தில் தங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு வெளியில் உலகத்துக்கு ஒரு வர்த்தக விமானத்தில் அவரை அங்கிருந்து இவர்கள் அழைத்து சென்று தலைவர் மாவோவை சந்திக்க வைத்தார்கள். அதற்கு பிறகுதான் நிக்சன் சந்தித்தார். அதை முதல்ல அவர்கள் மறைமுகமாக செய்தவர்கள். அடுத்து ரஷ்ய ஆக்கிரமிப்பு ஆப்கானிஸ்தானில் நடந்த பொழுது அப்போ இருந்த முஜாஹிதீனுக்கு அவர்கள் அந்த எதிர்ப்பு சக்திகளுக்கு ஆயுத உதவி, நிதி உதவி, மற்ற உதவிகள் அமெரிக்கர்கள் செய்ய இவர்கள் மூலமாகத்தான் செய்தார்கள். அதனால அவர்களுக்கு நாம மத்தியஸ்தத்துக்கு போற ஆட்கள் கிடையாது. நமக்கு மத்தியஸ்தம் விரும்புறது கிடையாது. காஷ்மீர்ல இது இருதரப்பு பிரச்சனைன்னு சொல்றோம். 3ஆம் நாடு தலையீடு வேண்டாம்னு சொல்றோம். அதனால நாம கேட்காத போக மாட்டோம். ஒரே ஒரு முறை பண்ணியிருக்கோம், கையை சுட்டுக்கிட்டோம் இலங்கை. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.